இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு கல்யாண நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு மட்டன் குழம்புல தாங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், அதிகமான நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நெய் ஃப்ளேவரில் இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நீட்டாக அரைஞ்சி அதை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட் ப்ரௌன் வர வரையும் நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. முந்திரி எடுத்துக்கோங்க. முந்திரி உங்களுக்கு தேவையான முந்திரியும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி போதும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அந்த தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. புதினா அப்புறம் ஒரு பொடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 to 20 மினிட்ஸ் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்க போகிறோம். உப்பு ஆட் பண்ணி இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். கொதி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரைன் பண்ணி அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடுங்க. கொஞ்சமாக வெங்காயத்தை லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சாச்சு. கொதித்ததுக்கப்புறமா நம்ம தம் போட போகிறோம். இது ஓரளவு ட்ரைன் ஆனதுக்கப்புறமா தம் போடணும். அப்போ தான் சாதம் நல்லா உதிரியாக வரும். புதினா கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி நெய் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு மேலே வச்சு நல்லா தம் போடுங்க வெயிட் வச்சு. நான் சொன்னேன் இல்லையா, வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி அதை மேலே தூவி விட்டுட்டு புதினாவையும் அதில் போட்டுட்டு வச்சுருங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான பாய் வீட்டு கல்யாண நெய்சோறு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தை போட்டு மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாமா. நல்லா மட்டன் பீஸு வச்சு கொஞ்சமாக குழம்பு வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில்